நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோமா இல்லையான்னா 99% நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்மளுடைய விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். எதிரி என்னைக்கு நீங்கள் செய்கிற ஒரு செயல்னால அவன் அந்த எதிரிங்கிற ஸ்தானத்தை விட்டு மாறி நண்பனாக மாறிட்டான்னா, இவன் உங்கள்கிட்ட ஒரு உண்மையான நண்பனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 99% நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, என்னுடைய நண்பர்கள் நான் எப்படி தேர்ந்தெடுப்பது? என் நண்பர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா? நண்பர்கள்னா நமக்கு நிறைய வேணும் இல்லையா? வாழ்க்கை அப்போ தானே முன்னேறும். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நான் முதல்ல என்ன கேட்குறேன்னா, உங்கள் எல்லார்கிட்டையுமே நண்பன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் வச்சுருக்கீங்க? ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, பொதுவான டெஃபினிஷன் நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டது. அதாவது என் நண்பன்னா நான் எதை வேணாலும் அவன்கிட்ட பேசலாம், எப்படி வேணாலும் அவங்ககிட்ட இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம். என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அவன் எதையுமே என்னை இப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டான், அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டான். இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் நண்பர்களுக்கு வச்சுருக்கோம். ஒரு இயல்பாக இருக்கிறது. இப்போது இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய அத்தனை முகத்தையும் ஒருத்தனிடம் நான் பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் நண்பன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் நம்ம பழகும்போது ஒரு இயல்புத்தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோமா இல்லையான்னா 99% நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்மளுடைய விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதாவது உண்மையான நண்பர்கள் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தரோட வளர்ச்சிக்கு ஊறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 பேரோட நண்பராக இருக்கிறோன்னா, நம்ம 4 பேருமே ஒவ்வொருத்தருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு வளர்ச்சியை பாதையில் நம்மளை எடுத்துகிட்டு போகும். இப்போது எனக்கு ஒரு நண்பர் இருக்கான். இப்போ இந்த மனிதன், இந்த நண்பன் எனக்கு உண்மையான நண்பனா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சின்ன 2-3 டெஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. ஓகே, நீங்கள் உங்களை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை அவர்கிட்ட பகிர்ந்துக்க. நீங்கள் 2 பேரும் சமநிலையில் இருக்கீங்க. நீங்கள் ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு சமநிலையில் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு மேலே போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க. ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. மேபி உங்கள் சேலரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சிருக்கலாம். டக்குன்னு உங்களுடைய நிலைப்பாடு உயரும்போது அந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது உண்மையிலேயே அவர் சந்தோஷப்படுறாரா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா நண்பன் தானே, அவனோட ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஒரு பொருளாதாரமோ ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் மேலே உயர்ந்து போகிறத உண்மையிலேயே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா? அதை அவருக்கு பாராட்டுறாங்களா? ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்குதா? என் நண்பன் பெரிய ஆளாக ஆயிட்டான்டா அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு பேரானந்தம் அதில் இருக்குதா அப்படின்னு பாருங்கள், கூர்ந்து கவனிங்க.
நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயத்தில் கூட நீங்கள் நோட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்கும். வாக்குவாதத்தில் நீங்கள் திறமையான ஆளுங்கிறது அங்கே தெளிவாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரா இல்லை அவர் வருத்தப்படுறாரா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. 99% வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு உண்மையான நண்பன் அப்படிங்கிறது யாருங்கிற டெஃபினேஷனை நீங்கள் நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இதோட ஆப்போசிட்டை நான் இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன். உங்களோட விரோதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருந்தீங்க, திடீர்னு அவர் விரோதியாக மாறி உங்களுக்கு எதிரியாக மாறிட்டார். உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு 5-6 எதிரியில் யாரோ ஒரு எதிரியை அவர் கூட பழகிற ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் வருது. அந்த எதிரி நீங்கள் நண்பனாக மறுபடியும் மாற்றிட்டீங்க. அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வச்சு அவன் எதிரியாக இருந்தவன் இப்பொழுது நண்பனாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஆள் வந்து உங்களை விடவே மாட்டான். இவன் வந்து மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பான். அதாவது நம்ம எதிரி கூட எப்போவுமே டச்சே வச்சுக்க மாட்டோம். நமக்கு எதிராக இருக்கிற ஒரு மக்களை வந்து கம்ப்ளீட்டாக ஓரங்கட்டிட்டு ஒதுங்கி போக பார்ப்போம். அதே எதிரி என்னைக்கு நீங்கள் செய்கிற ஒரு செயல்னால் அவன் அந்த எதிரிங்கிற ஸ்தானத்தை விட்டு மாறி நண்பனாக மாறிட்டான்னா, இவன் உங்கள்கிட்ட ஒரு உண்மையான நண்பனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் நண்பர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நண்பர்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். சும்மா நம்ம பொழுதை ஓட்டுறதுக்கும் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் நம்ம 4 இடத்துக்கு போய் ஊர் சுற்றுறதுக்காகவோ நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணுறதுக்காக நம்ம ஹேங் அவுட் பண்ணுற பீப்புள் வந்து நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? த ட்ரூ ஃப்ரெண்ட் வந்து யாருங்கிறத அவங்களோட ஒவ்வொரு ரியாக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அதை கூர்ந்து கவனிங்க. நம்பர் 1. அப்போது உங்களுக்கு அவன் உண்மையான நண்பனா இல்லையான்னு தெரியும். இதே நீங்கள் ஒரு சமநிலையில் இல்லாமல் நீங்கள் பெரிய ஒரு பணக்காரராக இருக்கீங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாமே சில இப்படி சூழ்நிலை இருக்கும். யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக இருப்பான், 4 பேர் ஃப்ரெண்டாக இருப்போம், எல்லோரும் ஒன்றா சுற்றுவோம். இப்போது அந்த ஒரு கோடீஸ்வர நண்பன் உங்கள் கூட இருக்கிறவன் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவன் ஒரு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டமே இருக்கும். காரணம் என்னென்னா அவனுடைய பொருளுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் a different ball game altogether. ஸோ அந்த நேரத்திலேயே நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நம்மக்கிட்ட உண்மையிலேயே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கூட இருக்கிறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அவர்கள் நேசிக்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ சராசரியாக இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதாவது ஒரே நிலைப்பாட்டில் பொருளாதாரத்திலேயோ எல்லா விதத்துலேயும் சமநிலையில் இருக்கும்போது ஒருவர் எப்படி இருக்கிறார், அதே சமயத்தில் இது வேறுபாடு வரும்போது எப்படி இருக்கிறார், இது ரெண்டுக்குமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 99% நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா உங்களுடைய ரகசியங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியம், உங்களுடைய ரகசியம், உங்களுடைய வெற்றி, இதை எல்லாமே பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் முன்னக்கூட்டியே அதை சொல்லக்கூடாது. நீங்கள் வாழ்ந்து வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியட்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உயிர் நண்பர்களாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஆனால் அவங்க அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். தீவிரமான லட்சியம், உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றியை முன்னக்கூட்டி அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அது உயிர் நண்பனாக இருந்தாலும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் வெற்றியாக உங்கள் செயல்பாட்டை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை எதையுமே நீங்கள் பகிர்ந்துக்க தேவையே இல்லை. கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று தெளிவாக தெரியும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.